பிடிஐயும் பவர் ஹவுஸையும் அந்த அந்த பிராண்டையும் ப்ரொமோட் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட படமா பாக்குறேன். அதுக்கு ரஜினிகாந்த்ங்கிற ஒரு நபரை வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி யூஸ் பண்ற மாதிரியும் அதுக்கு அது மூலமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து இன்னும் குடிகாரர்களா புகைப்பிடிக்கிறவர்களா ஆகுங்க. ஏன்னா பீடிங்கிற ஒரு விஷயம் ஈஸியா என்ன ஆகும்னா இந்த சிகரெட்ல எல்லாம் ஃபில்டர் இருக்கும். ஆனா இதுங்கிறது பீடிங்கிற ஒரு விஷயம் டைரக்டா உங்களை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை போய் மக்கள் கிட்ட ப்ரொமோட் பண்ணணும்னு இப்படி ஒரு ஸ்டாரை வச்சு ஒரு பீடியையும் ஒரு சரக்கையும் ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயத்த தான் நான் கொஞ்சம் முரணா பாக்குறேன். ஆனா அந்த படம் வந்து ரஜினி அவர்களுக்கு ஓகே 100ல 101வது படம் இன்னொரு படம். ஏன்னா அவரோட எல்லா படங்களும் அது மாதிரிதான். அது இந்த படத்துல கூட லாஸ்ட்ல வந்து நீங்க போதை ஒழிக்கணுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. கூலிகள் மேல கை வைக்காத, அவ்வளவுதான். அதை தாண்டி நீ என்னாலும் பண்ணிக்கோ. கண்டிப்பா தியேட்டர்ல ஒரு 1000 பேர் உட்காந்து பாக்குறான்னா 10 பேருக்காச்சும் ட்ரை பண்ணலான்னு யோசிப்பாங்க. டக்குன்னு பவர் ஹவுஸ்ங்கிறது என்ன பிராண்டுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுவாங்க, கூகுள் பண்ணுவாங்க. ஓ இப்படி ஒரு பிராண்ட் இருக்கா, இது எங்க கிடைக்கும், லைட்ல கிடைக்குமா, டாஸ்மாக்ல கிடைக்குமா, எல்லாத்தையும் சர்ச் பண்ணுவாங்க.